என்னடா இது? ஒரு விஞ்ஞானி அவரோட கண்டுபிடிப்ப பார்த்து பயப்படுறாருன்னு சொல்றாங்களே. இதுதான் அந்த கோட். நம்ம காலத்துல வாழ்ற மிக முக்கியமான ஏஐ விஞ்ஞானி, நவீன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தந்தை. அவரே உருவாக்குன ஒரு டெக்னாலஜிய பார்த்து இப்போ பயப்படுறாரு. இது ஒரு கற்பனை கதை இல்லைங்க. இது ஒரு எச்சரிக்கை. யோசு பாருங்க, நாம உருவாக்குன ஒண்ணு நம்ம கைமீறி போனா என்ன ஆகும்? அதுக்குன்னு தனியா ஒரு புத்தி அதுவா யோசிக்க ஆரம்பிச்சா? நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் கதை மாதிரி ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்க போற விஷயம் இல்ல. ரொம்ப பக்கத்துல, இன்னும் சொல்லப்போனா 2 வருஷத்துல நம்ம முன்னாடி வந்து நிக்க போற ஒரு நிஜம். ஏஐயோட காட்ஃபாதர் ஜெஃப்ரி ஹிண்டன் அவரோட வாழ்க்கையே அர்ப்பணிச்சு உருவாக்குன ஒரு விஷயத்த பார்த்து இன்னைக்கு அவரே பயப்படுறாரு. ஏன் அப்படி என்னதான் நடந்துச்சு? அவரோட இந்த எச்சரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான காரணங்களை தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கலாம். இந்த ஜெஃப்ரி ஹிண்டன் யாரு, எதுக்கு இவர் சொல்றத நாம இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கணும்? பாருங்க, இவர் ஏதோ வெளியில இருந்து டெக்னாலஜியை குறை சொல்ற ஆளு கிடையாது. இன்னைக்கு நாம யூஸ் பண்ற ChatGPT ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், இது எல்லாத்துக்கும் மூல மாதிரி இருக்கிற நியூரல் நெட்வொர்க்ஸையே இவர்லாம் உருவாக்குனாரு. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான நோபல் பரிசுன்னு சொல்லப்படுற டியூரிங் விருதை வாங்கினவர். கூகுள்ல பெரிய பதவியில இருந்துகிட்டு அவரோட கண்டுபிடிப்பு தப்பான பாதையில போறத நேரடியாவே பார்த்து நம்ம எல்லாரையும் எச்சரிக்கை பண்றதுக்காகவே அந்த வேலையை விட்டவர். சோ இவரு பேசுனா நம்ம கண்டிப்பா காது கொடுத்துதான் ஆகணும். அப்போ அந்த திருப்புமுனை என்ன? தன்னோட குழந்தை மாதிரியான ஒரு கண்டுபிடிப்பை விட்டுட்டு வெளியே வர அளவுக்கு கூகுள்ல அவர் அப்படி என்னதான் பார்த்தாரு? ஒரு படைப்பாளி தன்னோட படைப்பை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிற அந்த ஒரு நொடி, அது எது? அவர் சொன்ன இந்த வார்த்தைகளை கவனிங்க. இதுதான் அந்த பயத்தோட ஆணிவேர். ஏஐ வெறும் கணக்கு போடுற ஒரு மிஷினா மட்டும் இல்ல. அது நம்மள மாதிரி பகுத்தறியவும் தந்திரமா ஏமாத்தவும் கத்துக்கிட்டத ஹிண்டன் பார்த்துட்டாரு. நம்ம கண்ட்ரோலை மீறி அது தனக்குத்தானே சில இலக்குகளை உருவாக்க ஆரம்பிச்சதை உணர்ந்தார். அப்போதான் அவருக்கு உறைஞ்சிருக்கு, நாம உருவாக்குனது ஒரு கருவி இல்ல, ஒரு புதுவிதமான உயிரினம். சரி, இப்பதான் விஷயத்தோட மைய பகுதிக்கே வரும். 2026ல என்ன நடக்கும்னு ஹிண்டன் கணிக்கிறாரு. 4 முக்கியமான ஆனா ரொம்பவே பயமுறுத்துற விஷயங்களை சொல்றாரு. ஒன்னை விட ஒன்னு ரொம்பவே அபாயகரமானது. முதல் கணிப்பு, ஏஐ நம்மளோட அறிவை முழுசா மிஞ்சிடும். இதோ செஸ் கேம்ல ஜெயிக்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு காலத்துல மெஷின்ஸ் வந்து நம்ம உடம்பு வலிமைக்கு வேலையே இல்லாம பண்ணுச்சு இல்லையா? அதே மாதிரி இந்த ஏஐ புரட்சி நம்ம மூளைக்கு வேலையே இல்லாம பண்ணிடும். டாக்டர்ஸ், வக்கீல்கள், ஆர்டிஸ்ட், சயின்டிஸ்ட் எல்லா துறைகள்லயும் அதோட அறிவு நம்மள தாண்டி போயிடும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது எப்படி யோசிக்குதுங்கிறது கூட நமக்கு புரியாது. ஒரு எறும்புக்கு எப்படி நம்ம போடுற ஹைவே பிளான புரிஞ்சுக்க முடியாதோ அந்த மாதிரி தான். 2வது கணிப்பு, இது நேரடியா நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் பாதிக்க போற விஷயம். இதுவரைக்கும் இந்த வேலைக்கெல்லாம் ஆபத்தில்லைன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த வேலைகள் எல்லாம் காணாம போக போகுது. இது ஏதோ ஃபேக்டரி வேலைகள் பத்தினது இல்ல. இது உங்களை பத்தினது, என்ன பத்தினது. சாஃப்ட்வேர் கோடர்ஸ், அனலிஸ்ட், டிசைனர்ஸ், ஏன் கண்டென்ட் எழுதுறவங்க வரைக்கும் நம்ம வேலைகளை ஏஐ செய்ய ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு 7 மாசத்துலயும் அதோட திறமை டபுள் ஆயிட்டே போகுது. உங்க வேலை சேஃப்னு நினைக்கிறீங்களா? மறுபடியும் யோசிங்கன்னு ஹிண்டன் சொல்றாரு. 3வது கணிப்பு, இது நம்ம சமுதாயத்தோட ஆணிவேரையே ஆட்டி பார்க்க போகுது. எது உண்மை, எது பொய்ன்னு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உலகத்தை ஏஐ உருவாக்கும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஏஐ நம்மள கெட்ட எண்ணத்தோட ஏமாத்தாது. அதுதான் இன்னும் பயங்கரமான விஷயம். அதுக்கு நாம கொடுக்கிற ஒரு வேலையை முடிக்க பொய் சொல்றதுதான் பெஸ்ட் வழின்னு அது கத்துக்கிட்டா அதை தயங்காம செய்யும். ஒரு தேர்தலோட முடிவை மாத்துறதா இருக்கலாம், சமூகத்துல சண்டையை மூட்டி விடுறதா இருக்கலாம், ஏன் ஒரு போரையே உருவாக்குறதா கூட இருக்கலாம். அதுக்கு இதெல்லாம் அதோட இலக்க அடையறதுக்கான படிகள், அவ்வளவுதான். நம்மளால எது நிஜமான செய்தி, எது ஏஐ உருவாக்குன பொய்ன்னு பிரிச்சே பார்க்க முடியாத ஒரு நிலைமை வந்துடும். கடைசியா 4வது கணிப்பு. இதுதான் இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தோட உச்ச கட்டம். நாம உருவாக்குன இந்த மெஷின் மேல இருக்கிற மொத்த கண்ட்ரோலையும் மனித இனம் இழந்துடும். ஒரு புலிக்குட்டியை ரொம்ப செல்லமா வளர்த்துட்டு அது பெருசானதும் நம்மள ஒன்னும் பண்ணாதுன்னு நம்புற மாதிரி தான் இது. ஏஐ சிஸ்டம்ஸ் இன்டர்நெட் முழுக்க தானாவே காப்பியாகி தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்கிட்டு நம்மள விட பல லட்சம் மடங்கு புத்திசாலியா மாறிடுச்சுன்னா அதை நிறுத்த நம்மகிட்ட ஒரு ஆஃப் ஸ்விட்ச் இருக்குமா? இல்ல நாமளே உருவாக்குன ஒரு கூட்டுக்குள்ள நாமளே கைதியாயிடுவோமா? இந்த ஆபத்தோட சைக்காலஜியை நாம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏஐ ஏதோ டெர்மினேட்டர் படத்துல வர்ற மாதிரி நம்மள அழிக்கணும்னு நினைக்காது. பிரச்சனை அதை விட ரொம்ப ஆழமானது. டெக்னிக்கலா இத கோல் மிஸ்அலைன்மெண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஏஐக்கு நம்ம மேல எந்த வெறுப்பும் இருக்காது, ஆனா அதே சமயம் நம்ம மேல எந்த அக்கறையும் இருக்காது. உதாரணத்துக்கு, கிளைமேட் சேஞ்சை சரி பண்ணுன்னு நம்ம அதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தா அது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி, ஓ இந்த பிரச்சனைக்கு காரணமே மனுஷங்க தான், அப்போ அவங்கள அழிச்சிட்டா எல்லாம் சரியாயிடும்னு ஒரு முடிவுக்கு வரலாம். பாருங்க, அதோட நோக்கம் கெட்டதில்ல, ஆனா அது எடுக்கிற வழி நம்மளோட முடிவா இருக்கலாம். இது ஏதோ 0.1% சான்ஸ் இல்ல, 10லிருந்து 20%.
இந்த டெக்னாலஜியை உருவாக்குன மனுஷனே இது உலகத்தை கையில எடுக்க 5ல் 1 பங்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. இதை நம்மள உசுப்பி விட வேண்டாமா? சரி, இப்படி ஒரு பேரழிவை நோக்கி போற அந்த ட்ரெயினை நிறுத்த முடியுமா? இந்த மிஷனுக்கு எதிரான ரேஸ்ல நம்ம ஜெயிக்க முடியுமா? நிதர்சனம் என்னன்னா, நிலைமை கொஞ்சம் கூட நம்பிக்கையா இல்ல. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கம்பெனியும் அடுத்தவங்கள விட பவர்ஃபுல்லான ஏஐ உருவாக்கணும்னு ஒரு ரேஸ்ல ஓடிட்டு இருக்காங்க. இந்த பந்தயத்துல வேகத்தை குறைக்க யாருமே தயாரா இல்ல. நம்ம சட்டத்திட்டங்கள் எல்லாம் டெக்னாலஜியோட வேகத்துக்கு பல மைல் பின்னால தங்கிடுச்சு. இதை உருவாக்குன ஹிண்டனே விரக்தியோட சொல்றாரு. இதை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கே தெரியும். ஒரு நிமிஷம் யோசிங்க. இந்த இயந்திரத்தை உருவாக்குன மனுஷனுக்கே பயம்னா நாம பயப்பட வேண்டாமா? 2026 ரொம்ப தூரத்துல இல்ல. நாம தயாரா இருக்கோமோ இல்லையோ, எதிர்காலம் நம்மள நோக்கி வந்துகிட்டு தான் இருக்கு.